மேடு, பள்ளம், சமதளம் இந்த மூன்றில் எது அழகு என்ற கேள்வியை கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்வார்கள். சிலர் மேடுதான் அழகு என்பார்கள். ஏனென்று கேட்டால் பூங்காக்களுக்கு செல்கின்றோம், அங்கு செயற்கையாக மேட்டு புல்வெளிகளை அமைத்திருப்பார்கள். அதில் சென்று அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வோம் அல்லவா? அதே போன்று ஊட்டி போன்ற மலைவாசஸ்தலங்களுக்கு செல்கின்றோம், மேடான பகுதி, அதை சென்று பார்ப்பதும் ஒரு அழகுதான். சிலர் பள்ளம் தான் அழகு என்பார்கள். ஏனென்றால் பள்ளத்தாக்கு அவ்வளவு எழிலாக இருக்கும். அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நீரோடைகளை கண்டுகளிப்பதும், அதே போல் அங்கு இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை கண்டுகளிப்பதும் சாலச் சிறந்தது என்று பள்ளத்தாக்கிற்கு சிலர் செல்வார்கள். அதே போல சமதளம் தான் நல்லது என்றும் சொல்வார்கள். இந்த அழகை ரசிப்பதற்காக வயல்வெளிக்கு சென்று பார்க்கும் பொழுது பச்சை கம்பளம் விரித்தால் போல எல்லா இடமும் ஒரே சமமாக வயல்வெளி இருப்பதை காணும்போது அதுவும் ஒரு அழகு. இதெல்லாம் இயற்கையில் நாம் கற்றுக்கொண்ட பாடம். ஆனால் கடவுளிடம் சென்று மேடா, பள்ளமா, சமதளமா எது அழகு என்று கேட்டால் கடவுள் என்ன பதில் சொல்வார் தெரியுமா? சமதளமே அழகு என்று சொல்கின்றார். அவர் இயற்கை கண்ணோட்டத்தோடு இதை பார்க்கவில்லை, ஆன்மீக கண்ணோட்டத்தோடு சமதளமே அழகு என்று சொல்கின்றார். அது என்ன ஆன்மீக கண்ணோட்டம் தெரியுமா? மேடு என்றால் நான் தான் பெரியவன் என்ற மனப்பான்மை உடையோர், பள்ளம் என்று கேட்டால் நான் எதற்கும் உதவாதவன் என்ற மனநிலை உடையோர், சமதளம் என்று கேட்டால் எல்லோருமே சரிசமம் என்ற மனப்பான்மை உடையவர்கள். இப்படி கடவுள் எதை விரும்புகிறார் தெரியுமா? எல்லோருமே சரிசமமானவர்கள் என்ற ஒரு மனநிலையை எல்லோருமே கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆன்மீக கருத்தாக இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்துச் சொல்கின்றார். படைப்பின் தொடக்கத்திலேயும் கூட கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார், அவர்களை குடும்பமாக படைத்தார் என்பதைத்தான் தொடக்க நூல் புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண் பெரியவன் பெண் சிறியவள், பெண் பெரியவர் ஆண் சிறியவன் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு கடவுள் படைக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. குடும்பத்தில் இருப்பவர்கள் இதை புரிந்து கொண்டு மேடா பள்ளமா என்ற ஒரு கேள்வியை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எழுப்பவே கூடாது. அது குடும்பத்தில் பிரிவினைக்கு கொண்டு போய் சேர்க்கும். மாறாக எல்லோருமே சமம், சமதளமானவர்கள் என்ற ஒரு மனப்பான்மைக்கு வரும் பொழுது அதுவே கடவுள் பார்வையில் அழகு என்பதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.